அழகா நம்ம ஆல்ரெடி பார்த்த அனிமியோட எபிசோட் 26 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். போன எபிசோட்லேயே நம்ம ஹீரோக்கும் இன்னொருத்தரும் தான் சண்டை இருக்கும், அதோட இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அவன் நினைக்கிறா இது அவன் தானே கெர்வின் அப்படின்னு நினைக்கிறாவ. போன எபிசோட நம்ம ஹீரோ அவன் கையில் அடிச்சிருப்பான், அந்த காயம் வந்திருக்கு. அப்புறம் ஜெரி பேச ஆரம்பிக்கிறான், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான் ஜெரி. அப்புறம் பேசுறான், இங்க ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுது, இப்ப இதுக்கெல்லாம் முழுசா நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் யானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜெடி சொல்றான், நான் அழுவ வைக்கிறேனா இல்லையா அப்படின்னு ஜெடி சவால் விடுறான் நம்ம ஹீரோ கிட்ட. அப்புறம் சொல்றான், நான் ஒரு மிடில் லெவல் ரிஃபன் அப்ரெண்டிஸ், மிஸ்டர் டூடோட கைடன்ஸ்ல நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தையும் சொல்றான். என்னோட பார்த்தா எல்டஸ்ட் சன் இந்த ராயல் கார்டு கமாண்டர்லயே அவன் நேம் தான் மிஸ்டர் ரிச்சர்டு அப்படின்னு ஜெடி சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து, இப்ப என்கிட்ட வந்து நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றான். அப்புறம் என் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 100 காயின்ஸ் ப்ளே பண்ணு, அப்புறம் இது ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்றான் அவன். அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு ஜோனஸையும் தெரியும், எனக்கு பிராங்கையும் தெரியும், அந்த சன் கெனிட்ட நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், என் கையில கொஞ்சம் 100 கோல்டு காயின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறான். என்ன கோல்டு காயின்ஸ்? நம்ம ஹீரோ அந்த கோல்டு காயின்ஸ் அப்படியே கீழே போட்டுடுறான். இவங்க அப்படியே, ஆனா உனக்கு இந்த காசு செலவு பண்ண உனக்கு லைஃப் எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறான். இவன் பயங்கரமா பயந்துட்டு, என்ன பார்வைடா அது அப்படின்னு நினைக்கிறான். இந்த ஜெனரல்ஸ் 100க்கு மேல பேட்டில்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பார்வை இந்த இல்ல அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகுறான் பயங்கரமா. ஒருவேளை இந்த காசு இருக்கிற பேக்கை நான் டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இமீடியட்டா இந்த இடத்துல செத்து போறவன் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் இந்த எலிசபெத் நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா, என்ன பண்ண போறான் அப்படின்னு. இவன் நினைக்க ஆரம்பிக்கிறா, எனக்கு கானர் கிட்ட ப்ராமிஸ் இருக்கு, ஆனா அதை முன்னாடியே நான் பண்ணிட்டேன், கானரும் ஃபயர் ஆயிட்டான், அது இவனால் தான். இந்த நாள் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் நான் பார்த்தேன் மூவ்ஸ, அப்படியே அவன் கனவுல சண்டை போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு. அப்படியே அந்த காத்துல இருந்தெல்லாம் எனக்கு எப்படி பாசிபிள் அப்படின்னு தோணுச்சு. ஆனா எனக்கு தெரியல ஒரு மேனோட உண்மையான ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கும்னு. இது பார்க்க அவங்கள மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைக்கிறாவ. அப்புறம் இவன் பின்னாடி பாட்டுட்டு கெனட்னு கூப்பிடுறான். பார்த்தா பின்னாடி கெனட் வந்திருக்கான் போல இருக்கு. அப்புறம் போய் கெனட் கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கிறான். அவங்க கூட நிறைய அடியாள்கள்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கெனட்டும் முன்னாடி வந்துக்கிறாங்க, பின்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க, பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இவன் பேச ஆரம்பிக்கிறான், எனக்கு தெரியல நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சதும் ஆசையும் இல்ல, நான் உனக்கு 2 சாய்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நீ நீல் லோன் பண்ணி என் படி அனுப்பி கேளு, அப்புறம் அந்த கேர்ளையும் இந்த காசையும் அப்படியே விட்டு போயிரு. நீ அடி வாங்கி ஓட மாட்டவனா ஆயிட்டு உன்னோட கடைசி வாழ்க்கையில் ஜெயில தான் இருப்ப அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு 3 மூச்சு விடுற நேரம் தான் உனக்கு டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள நீ என்ன டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்றான். சரி வந்து அந்த காசு எடுக்க போறான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னோட பிரதர் தான் கெனட், இந்த கேபிட்டல் நடக்குனா கூட கொஞ்சம் ரொம்பவே பார்த்துதான் இருக்கணும் இங்க அப்படின்னு காசு எடுக்க போறான். இவன் நம்ம ஹீரோ டக்குன்னு வயிற்றுலயே எட்டி ஊத்துறான் பயங்கரமா. வந்து போய் அந்த கெனட் பக்கத்துலயே விழுந்துடுறான். கெனட், என்னோட சின்ன ஃபீல்டு வந்து ஒஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, பாலாயிடுச்சு, எல்லாமே பாலாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். பைத்தியக்காரன், உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு என் படியை நீ இப்படி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்றான். நான் வந்து செகண்ட் ஒன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. பின்னாடி எலிசபெத் நினைக்கிறா, எதுவுமே எல்லாத்தையும் பாலாகிட்டேன் தெரியுதுல அப்படின்னு சொல்றான். எனக்கு கொஞ்சம் ஃபன்னு வேணும் ஜெயில அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அது கெனட் வெறி ஆயிட்டு நம்ம ஹீரோ அடிக்க வரான், ஸ்வாட வச்சு சாவுடா அப்படின்னு அடிக்க வரான் நம்ம ஹீரோவை. ஜெரியோட சின்ன ஃபோல்ட் ஆக்சுவலி ப்ரோக் ஆயிடுச்சு என் கண்ணு முன்னாடியே, என்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறா. நடக்கிறதுக்கு போடா அப்படின்னு சொல்றான். இல்லமோ எனர்ஜி வர மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா கெனட் ரொம்பவே ஷாக் ஆறான். இது வந்து எப்படி இது பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறான். என்னாச்சுன்னு தெரியல. அதான் நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட வந்து 2 விரல்ல பிடிச்சி வச்சிருக்கான். எல்லாரும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. வந்து அந்த மார்ஷல் வாலியோட பிளேட 2 விரல்ல பிடிச்சி வச்சிட்டான், அதுவும் வெறும் 2 விரல்ல, எப்படி இப்போ பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களும். அந்த 2 பேருக்கு நடுலாம் பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் கெனட் நினைக்கிறான், இவன் என்னோட கோவத்தை ரொம்பவே அதிகப்படுத்துறான், இவனுக்கும் சில ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். இதை பாரு அப்படின்னு கிரீன் மூன் ஸ்வாட் என்னமோ டெக்னிக் யூஸ் பண்றான். ஸ்வாட் ஃபுல்லா கிரீன் கலர்ல ஆயிடுது. டெக்னிக் யூஸ் பண்ணி அன்லீஸ்னு யூஸ் பண்றா, பயங்கரமா வெளிச்சம் வருது. நம்ம ஹீரோ கேஷுவலாவே பாத்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ அடிக்க வரான், டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி போயிடுறான். அப்புறம் எலிசபெத் நினைக்கிறா, இது வந்து மார்ஷல் வெப்பன் தானே அப்படின்னு நினைக்கிறா எலிசபெத். மார்ஷல் வெப்பன் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் பேட்டில் வெப்பன் தான், அது வெறும் ரிஃபைனர் தான் ரிஃபைன் பண்ண முடியும், இதெல்லாம் எடுக்க ரொம்பவே கஷ்டம், இதெல்லாம் எடுக்கணும் ரொம்பவே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேணும் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறா. இந்த கிரீன் மூன் ஸ்வாட் வந்து கோல்டு மெட்டல்ல உருவாச்சு, அதுவும் அந்த கடல் அடியில இருந்தது. இதை வந்து லெவல் 2 ரிஃபைனர் தான் ரிஃபைன் பண்ணாரு, அவர் நேம் வில்சன். அப்புறம் சொல்றான், நீ தான் என்னோட 3வது பர்சன் என்னோட ஸ்வாட் அன்லீஸ் பண்றது அப்படின்னு சொல்றான். நீ ரொம்பவே லக்கி இந்த ஸ்வாட்ல சாவுறதுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்றான். திரும்பியும் ஒண்ணுமே இல்ல, 11 மார்ஷன் வெப்பனே இது நல்லா இருக்கும், அதோட இது வெறும் ஒரு குப்பை அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அப்புறம் அடிக்க வர டக்குன்னு ஈஸியாவே டாச் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம ஹீரோ குத்த வரான், ஸ்வாட்ல அடிபட்டது, அந்த ஸ்வாடுக்கு என்னமோ ஆன மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் இன்னமும் குத்துறான், 7-8 அடியை குத்துருப்பான் அந்த ஸ்வாடுலயே, என்னமோ ஓட்ட வந்த மாதிரியே காமிக்கிறாங்க. அதுல பார்த்தா அந்த பவரே போயிடுச்சு, என்னால வேல்யூபிள் ஸ்வாட் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு என்னாச்சு
ஆச்சு இப்ப அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஸ்வாட்ல இருந்து புகையெல்லாம் வர ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு இப்ப? எப்படி என்னோட கிரீன் மூன் ஸ்வாட் வந்து முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். கிரீன் மூன் ஸ்வாட் அன்லீஸ் அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கான். ஆனா அது அன்லீஸ் ஆகாத மாதிரியே இருக்கு. அந்த ஸ்வாடால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே திரு முடிகிற மாதிரி காமிக்கிறாங்க. கிரீன் மூன் ஸ்வாட் அன்லீஸ் அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கான். எல்லாரும் பார்த்து இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னாச்சு என்னோட ஸ்வாடுக்கு? இதே ஒர்க் ஆக மாட்டுது. நான் இதுக்கு அவ்வளவு காசு பண்ணனே, வில்சன் கிட்ட இருந்து பிச்சை எடுத்து இது உருவாக்க சொன்னனே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் பாக்குறேன் உன்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற திமுற. உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு அவனை அடிக்க போறான். அவன் அதோட இந்த எபிசோடு முடியுது. உங்களுக்காக இவ்வளவு சீக்கிரமா வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்கூல் திறந்துடுச்சு. அதனால நான் ஸ்கூலுக்கு போகிற வழியும் நிறைய இருக்கனால தான் வீடியோ ரொம்ப லேட் ஆக போகுது இனிமே. நான் மன்னிச்சிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.